அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, புதிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய குழு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்னன்னா, நமக்கு புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர்கள் தெரியும். ஓகேவா? பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாக்ஷி அதிநியம். இந்த 3 சட்டங்களும் ஜூலை 1, 2024 இருந்து இந்தியாவுல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? என்ஃபோர்ஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ இதுல ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் அவங்களுக்கு தேவையான திருத்தங்களை செஞ்சுக்கலாம். இந்த சட்டங்கள மத்திய அரசாங்கம் பார்லிமென்ட்ல இயற்றியிருக்காங்க. கரெக்ட்டா? ஆனா இந்த சட்டங்கள்ல தேவையான திருத்தங்கள மாநில அரசாங்கங்கள் அமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த சட்டத்த அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த பாரதிய நியாய சங்கீதால தமிழக அரசாங்கம் ஒரு அமெண்ட்மென்ட்ட கொண்டு வரணும்னா, அத அமெண்ட்மென்ட் பண்ணி பிரசிடென்ட்டோட அப்ரூவலுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேவா? கவர்னருக்கு அனுப்புவாங்க. கவர்னர் பிரசிடென்ட்க்கு வந்து அனுப்புவார். சரிங்களா? அப்ப பார்லிமென்ட்ல மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒயல் இந்த சட்டங்கள நாங்க இயற்றிட்டோம். இதுல ஏதாவது ஒரு சில திருத்தங்கள செய்யணும் அப்படின்னா, மாநில அரசாங்கங்கள் தே ஆர் ஃப்ரீ டூ சேஞ்ச் தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க திருத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த வகையில மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்திருக்கு. சரியா? இதுல என்ன சொல்றாங்க? நம்ம மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சட்டங்கள்ல ஒரு சில திருத்தங்கள பண்றதுக்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி யார் தலைமையில இருக்க போகுது அப்படின்னா, நீதிபதி சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில இருக்கபோது, இது ஒரு நபர் குழு. ஒன் மேன் கமிட்டின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய இந்த குழு பார்த்தோம்னா, 1 மாசம் அவங்களுக்கு டைம் பீரியட் குடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு. ஓகேவா? தமிழக அரசாங்கம் தமிழகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டிய பொருள் ஏற்ற கருவி அக்க காலம் மேற்கொண்ட தொழில் உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 5 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா வள்ளுவர் சொல்றார். ஓகேவா? திருக்குறள் எண் 675 அதிகாரம் வினை செயல் வகை. கடைசியா பார்க்கிறப்ப நம்ம 18வது லோக்சபா முடிஞ்சிருக்கு இல்லையா? தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல மக்களவையில் மகளிர் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள தரவுகள நமக்கு குடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 8,360 பேர் போட்டியிட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தோம்னா 8,360. இதுல 797 பேர் வந்து பெண் வேட்பாளர்கள். ஓகேவா? 8,360 கேண்டிடேட்ஸ் இருந்திருக்காங்க. அதுல 797 விமன் கேண்டிடேட்ஸ் இருந்திருக்காங்க. ஓகேவா? தமிழகத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 76 பெண் வேட்பாளர்கள் வந்து களம் இறங்கியிருந்தாங்க. சரியா? அதுல எவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா 794ல 74 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு சில டேட்டாஸ் நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். இங்க பார்த்தோம்னா, ஜூலை 4 வெளியான தேர்தல் முடிவுகளில் போட்டியிட்ட 797 வேட்பாளர்களில் 74 பேர் மக்களவைக்கு தேர்வாகி உள்ளனர் அப்படிங்கிற செய்தி குடுத்திருக்காங்க. மத்தபடி பார்த்தோம்னா முக்கியமா 12 வேட்பாளர்களை களமிறக்கி 11 பெண் எம்பிகளை தேர்வாகியுள்ள திரிணாமுல் காங்கிரசின் வெற்றி விகிதம் 91.6% உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்தபடி பார்த்தோம்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அவங்க வந்து 3 பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருப்பாங்க. 3 பேருமே வெற்றி பெற்றிருக்காங்க. சரியா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண் எம்பிக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேர். அது இல்லாம காங்கிரஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. சரியா? ஜோதிமணி அவர்கள்லாம் வந்து இருக்காங்க. ஓகேவா? சரி ரைட். அடுத்தது பார்த்தோம்னா, 25 ஆண்டுகள் வயதிலேயே அதாவது 25 வயசுல தான் நம்ம லோக்சபா எலெக்ஷன்ல போட்டி போட முடியும். அந்த 25 வயசுல இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 பேர். யாரெல்லாம்னா, சாம்பவி சௌத்ரி லோக் ஜனசக்தி கட்சியிலிருந்து, சஞ்சனா ஜாதவ் அப்படிங்கிறவங்க காங்கிரஸ், பிரியா சரோஜ் அப்படிங்கிறவங்க சமாஜ்வாதி. இவங்க 3 பேரும் பார்த்தோம்னா, 25 வயசு இளம் பெண் அ எம்பிக்களாக லோக்சபால இருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா 72 பேர் கொண்ட மத்திய அமைச்சரவையில் 7 பெண்கள் பொறுப்பேற்றுள்ளனர். ஓகேவா? டோட்டல் மத்திய சென்ட்ரல் மினிஸ்ட்ரியோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா 72. அதுல 7 பேர் வந்து விமன்
மினிஸ்டர்ஸா இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான டேட்டா. எவ்வளோ பெண் எம்பி ஐ மீன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுல இந்த 7 பேர்ல 2 பேர் வந்து கேபினெட் மினிஸ்டர். ஒண்ணு நமக்கு நல்லா தெரிஞ்ச நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறைய குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, அன்னபூர்ணா தேவி அவர்களுக்கு வந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ மொத்தம் 72 பேர் வந்து மத்திய அமைச்சரவையில இருக்காங்க. அதுல 7 பெண்கள். அதுல 2 பேர் பார்த்தோம்னா கேபினெட் மினிஸ்டர். சரியா? ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, ஒவ்வொரு லோக்சபாலயும் எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிற டேட்டா. முதல் லோக்சபால பார்த்தோம்னா 22 பெண் வேட்பாளர்கள். இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? 22ஆ 24ங்கிற டவுட் இருந்துட்டே இருக்கும். நேத்து ஹிந்து பேப்பர்லயும் 22 தான் குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு தினமணிலயும் 22 தான் குடுத்திருக்காங்க. அப்ப 22 அப்படிங்கிறது சரியான நம்பர். சரியா? சோ முதல் லோக்சபால 22. கடைசியா நடந்த 18வது லோக்சபால எவ்வளோன்னு பார்த்தோம்னா, 74 பெண் வேட்பாளர்கள். ஓகேவா? அடுத்தது எந்த லோக்சபால இருக்கிறதுலே அதிகமான பெண்களின் சதவீதம் இருந்துச்சு அப்படின்னா, பெண்களின் எண்ணிக்கை இருந்துச்சுன்னா, 78வது லோக்சபால ஐ மீன் 78 பெண்கள் 17வது லோக்சபால இருந்திருப்பாங்க. ஓகேவா? 17வது லோக்சபா 2019 டூ 24ல ஒரு அரசாங்கம் இருந்துச்சுல்ல, அந்த லோக்சபா தான். இருக்கிறதுலே கம்மி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 6வது லோக்சபா 19 பெண்கள் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் லோக்சபால 22, 18வது லோக்சபா கடைசியா நடந்து முடிஞ்சதுல 74. இருக்கிறதுலே அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா 17வது லோக்சபா 78 பெண்கள். இருக்கிறதுலே கம்மி அப்படின்னு பார்த்தோம்னா 6வது லோக்சபா 19 பெண்கள். ஓகேவா? இந்த ஃபேக்சுவல் டேட்டாவ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள் இதெல்லாம் தான். ஓகேவா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.